நேற்று நாம் தியானித்த வண்ணமாக அவர் வாக்குத்தத்தம் பண்ணி அவனுக்கு அற்புதம் செய்தார் என்று பார்த்தோம். தேவன் அற்புதர் நம் வாழ்க்கையில் அற்புதம் செய்ய இன்றைக்கும் அக்கறை உள்ளவராக, வாஞ்சி உள்ளவராக, ஜீவன் உள்ளவராக இருக்கிறார். இந்த வேளையிலும் கூட தியானிக்கும்படியாக உபாகமம் 23 அதிகாரம் 5 வசனம், உன் தேவனாகிய கர்த்தர் பீலையாமுக்கு செவி கொடுக்க சித்தமில்லாமல் உன் தேவனாகிய கர்த்தர் உன்மேல் அன்பு கூர்ந்தபடியினால் உன் தேவனாகிய கர்த்தர் உன் சாபத்தை உனக்கு ஆசீர்வாதமாக மாற்றினார். சாபத்தை ஆசீர்வாதமாக மாற்றுகிற தேவனை ஆராதிக்கிறோம். இந்த பீலையாம் யாருன்னு சொன்னால் ஒரு தீர்க்கதரிசி. ஆனாலும் தீர்க்கதரிசியினால் இஸ்ரவேல் ஜனங்களை, தேவ ஜனங்களை சபிக்க முடியாதபடிக்கு அங்கே அவருடைய காரியத்தை நாம் பார்க்க முடியும். தேவன் நம் மீது அன்பு கூர்ந்தபடியினாலே புதிய ஏற்பாட்டில் பார்க்கும்போது இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார் என்று பார்க்கிறோம். உலகத்தினுடைய மக்கள் தேவனை அறியாத பட்சத்தில் நாம் அவரை அறிந்து ஆராதிக்கின்றபடியினாலே நம் மீது தேவன் அன்பு கூறுவது மாத்திரமல்ல, நம்முடைய சாபத்தை ஆசீர்வாதமாக மாற்றுகிறவராய் இருக்கிறார். நம்மை ஒருவராலும் சபிக்க முடியாது. இன்றைக்கு அநேகர் சபித்து விடுவான்னு சொல்லி பயப்படுகிற மக்களை பார்க்க முடிகிறது. ஆனால் தேவனுடைய வார்த்தை சொல்கிறது, தேவன் இஸ்ரவேல் ஜனங்களுடைய வாழ்க்கையிலே அன்பு கூர்ந்தபடியினாலே சாபமெல்லாம் ஆசீர்வாதமாக மாறினது. இன்றைக்கு நம் வாழ்க்கையில் கூட தேவன் நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து தம்முடைய ஒரே பிறந்த குமாரனை இயேசு கிறிஸ்துவை கொடுத்தபடியினாலே நிச்சயமாகவே நம்முடைய சாபமெல்லாம் இயேசு கிறிஸ்து ஏற்றுக்கொண்டபடியினாலே தேவன் நம்முடைய சாபத்தை ஆசீர்வாதமாய் மாற்றும்படியான ஒரு கரிசனையோடு கூட இருக்கிறபடினாலே சாபத்தை குறித்து நாம் பயப்பட வேண்டாம். தேவன் சாபத்தை ஆசீர்வாதமாய் மாற்றுகிறவர். இந்த மாதம் முழுமையாக அற்புதங்கள் மாத்திரமல்ல, ஆசீர்வதிக்கும்படியாக தேவன் சித்தம் வைத்திருக்கிறபடினாலே நாம் எதை குறித்தும் கலங்காதபடிக்கு, சாபத்தை யோசிக்காதபடிக்கு தேவன் ஆசீர்வதிப்பார் என்கிற ஒன்று தெளிவோடு கூட இருப்போம். கர்த்தர் நம்மை உயர்த்த இன்றைக்கும் வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். எந்த உயிருள்ள நாட்களெல்லாம் உம்மை புகழ்ந்து பாடிடுவே. எந்த உயிருள்ள நாட்களெல்லாம் உம்மை புகழ்ந்து பாடிடுவே. ராஜா நீ செய்த நன்மைகளை எண்ணியே துதித்திடுவே. ராஜா நீ செய்த நன்மைகளை எண்ணியே துதித்திடுவே. ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. எந்த கண்மல்லையானவரே, என்னை காக்கும் தெய்வம் நீரே. வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிமைக்கு பாத்திரரே. தேவன் சாபத்தை மாற்றி ஆசீர்வதிக்க விரும்புகின்றார். காரணம், நம் மீது ஆண்டவர் அன்பு கூர்ந்தார். அன்பு தணிந்து போகின்ற இந்த கடைசி நாட்களிலே அன்பை நம் மீது வைப்பது மாத்திரமல்ல, அந்த அன்பானது வளர்ந்து கொண்டே இருக்கும். அன்பின் ஆண்டவரை துதிக்கிறோம். எங்கள் மேல் அன்பு கூர்ந்து எங்கள் சாபத்தை மாற்றி ஆசீர்வதிக்க நீர் பிரியமாயிருப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஐயா. இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே தேவனுக்கு பிரியம். எங்களை ஆசீர்வதிப்பதே உமக்கு பிரியம் ஆண்டவரே. பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழ்வது போல எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாய் இருப்பாயாக என்ற வார்த்தையின் பிரகாரமாக இந்த மாதமெல்லாம் ஆண்டவரே ஆசீர்வாதமும் சுகமும் ஒவ்வொரு குடும்பத்திலும் கடந்து போகும்படியே செபிக்கிறையா. ஆசீர்வதிங்க இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக.